ஓம் சக்தி பராசக்தி. இது அம்பாளுடைய வயிறு பாகம் விழுந்த சக்தி பீடம். நம்ம எல்லா சக்தி பீடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த இடம் சோம்நாத்துக்கு நம்ம இந்த ஆலயர்களே அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அங்கே இந்த சக்தி பீடம் இருக்குது. இங்கே வயிறு பாகம் விழுந்தது. இப்போ அம்மனுக்கு இந்த ஆடையை நாங்கள் யாத்ரா டைம்ஸ் சார்பாக வைக்கிறோம். இந்த சக்தி பீடத்துக்கு மா சந்திரபாகா இல்லைன்னா பிரகாஷ் சக்தி பீடம்ன்றது பேர். ரெண்டாவது இங்கே வக்ரகுண்டா அப்படின்ற பைரவர் அம்மாவுக்கு காவலாக இருக்கிறாங்க. குஜராத்தில் திருவேணி சங்கமம்ன்ற நதிக்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சரி, திருவேணி சங்கமம்னா என்னென்ன ஆறுகள், 3 ஆறுகள் கலக்கும் இடம்தான் திருவேணி சங்கமம். அதில் ஒன்று கபிலா, ஹிரானா மற்றும் சரஸ்வதி ஆறுகள் ஒன்றாக இணைகிறது. சந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைத்த ஒரு இடம். அதனால் சந்திரதோஷம் உள்ளவங்க எல்லாருமே இந்த தேவியுடைய ஆலயத்துக்கு வந்தால் இந்த தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். சக்தி பீடத்தில் இந்த ஆலயம் குறிப்பாக வயிறு பாகம் விழுந்ததுனால இங்கே வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் விலகிறதாக ஐதீகம். அந்த அன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ மாவிளக்கு பச்சரிசி பச்சை மாவு இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி மாவிளக்கு வயிறில் நெத்தியில் எல்லாமே வச்சுட்டு கொண்டு வேண்டி இங்கே வச்சா வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் க்ளீன் ஆகிடுன்றது தான் ஐதீகம். சக்தி பீடம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு சக்தி பீடம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் யாருக்கும் புரியறதில்ல. இருந்தாலும் நாங்கள் இதை படித்து அனுபவபூர்வமாகவும் பெரியோர்களையும் கேட்டு தான் நாங்கள் சக்தி பீடம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் இப்போ சக்தி பீடம்ங்கிறது சதி தேவியினுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் அங்கங்கே விழுந்திருக்கு. அந்தந்த பாகங்களை தான் நம்ம அந்த ஆலயத்தை தான் நம்ம சக்தி பீடமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ சித்த பீடம்னா என்ன? சித்த பீடம் தான் இப்போ ஜெகத்குரு ஆதிசங்கரர் அவர்கள் இப்போ உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த இது தெரியும். மூகாம்பிகை தேவியை கூட்டிகிட்டு வரும் பொழுது வர்ற வழியிலேயே அவங்க அம்மா அங்கே நின்றுவாங்க. அந்த இடம் ஆலயமாக இன்று வரை வழிபட்டு கொண்டிருக்கிறது, காலகாலமாக வழிபட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல ஆலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி எடுத்துக்கோங்களேன். அங்கே சமயபுரத்து அம்மாவும் அதுபோல தான் அங்கே சித்தருக்கு ஐயாவுக்கு காட்சி கொடுத்து பெரியவர்களுக்கு காட்சி கொடுத்து அது சித்தர் பீடமாகவும் ஆலயமாகவும் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். அதனால் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன, சித்தர் பீடம் வேறு சக்தி பீடம் வேறு. நம்ம எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்த காலங்களில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்கிறோம். இதில் நாங்கள் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் குருமார்கள் எங்களை மன்னிக்கணும். ஓம் நம சிவாய. அதாவது சிவன் ஆலயங்கள் நிறைய இருக்குது. அப்போது இந்த ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவன் ஒவ்வொரு பக்தர்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் ஆராதனைகளுக்கும் மனம் உருகி லிங்கத்திலிருந்து வெடித்து பிளம்பாக ஒளிப்பிளம்பாக வெளிவந்தது தான் ஜோதிர்லிங்கம்.
அப்படி ஒளிப்பிளம்பாக வெளிவந்த இடங்கள் தான் 12 ஜோதிர்லிங்கம். ஜோதிர்லிங்கம் 12 தானா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க, நிறைய இருக்குது. எண்ணிக்கையில் அடங்கா ஜோதிர்லிங்கம் சிவபெருமான் அங்கங்கே ஜோதி வடிவில் மக்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு பக்தர்களுக்கு. ஸோ அப்படி கணக்கு பார்க்கும்போது 64 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. ஆனால் அதில் குறிப்பாக 12 ஜோதிர்லிங்கம் என்ன அப்படின்னா, ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் 12 ஜோதிர்லிங்கத்துக்கு தனித்தனி ஸ்லோகமாக, நான் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜோதிர்லிங்கத்துக்கு ஸ்லோகங்கள் படிச்சிருப்பேன். அந்த தனித்தனி ஸ்லோகமாக அந்த 12 ஜோதிர்லிங்கத்தை சிறப்பு வாய்ந்தது எது அப்படின்னு சொல்லி அவர் தனியாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கார். மகா பெரியவர் அதை கொடுத்துருந்ததுனால நம்ம இன்றைக்கி 12 ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஜோதிர்லிங்கத்தினுடைய கதை. ஓம் நம சிவாய. நாகப்பஞ்சமி இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லை, நவராத்திரியும் சிவராத்திரியும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் குறிப்பாக நவம்பர் மாதத்தில் வர்ற கார்த்திகை பௌர்ணமி இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் எல்லா இடத்துலையும் அம்மா இருக்கிற பக்கத்தில் பைரவரை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வயிற்றுப்பாகம் விழுந்த சக்தி பீடத்தில் அம்மாவுக்கு பக்கத்தில் காவலாக இருக்கிறவர் வக்ரகுண்ட் பைரவர். இது சக்தி பீடங்களில் 38வது சக்தி பீடம்னு சொல்கிறாரு. அம்பாலோட வயிறு பாகம் விழுந்த இடம். இதோ இதில் அந்த சக்தி பீடத்தோட குறிப்புகள் இருக்குது. சக்தி பீடங்களில் 38வது இடத்தில் இருக்கக்கூடிய மகா சந்திரபாகா பிரகாஷ், இந்த அம்மாவுடைய பேர், வயிறு பாகம் விழுந்த ஆலயமாக இது கருதப்படுகிறது. சாமியோட பேர் ஹரி நாராயணகிரி. சுவாமி இந்த கோயிலில் சித்தராக இருக்காங்க. சித்தர் இவர் தான் இந்த கோயிலை ஃபுல்லாக பராமரித்து பாதுகாக்கிறாரு. அம்பாளுக்கு சேவை செய்யறதுக்கு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிருக்காரு சுவாமி. இந்த வயிறு விழுந்த அம்பாலோட கோயிலோட தலை விருட்சக மரம் அரச மரம். அந்த மரம் தான் இது. வாங்க இதை கும்பிடலாம்.